ஷாலோம், வெல்கம் டு அனிதாஸ் குக்கீஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பீஸ் வச்சு பட்டாணி, பச்சை பட்டாணி வச்சு ஒரு ரெசிபி. அதுக்கு முன்னாடி அதை பற்றின பெனிஃபிட்ஸை பார்க்கலாம். பச்சை பட்டாணியில் இந்த நான்வெஜ்ஜுக்குரிய ஈக்குவலான ஸ்ட்ரென்த் அதில் நிறையா இருக்குது. இதில் விட்டமின் கே இருக்குது, அது போன்ஸுக்கு ரொம்ப நல்லது. மெக்னீஷியம் இருக்குது, அது தோல் சுருக்கம் விழாமல் பாதுகாக்குது. இதில் ரத்த சோகையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயங்கள் அதிகம் இருக்குது. அனீமிக்கை கண்ட்ரோல் பண்ணுது. கொலஸ்ட்ரால், ஹார்ட்டுக்கு, மனசை நல்லா வச்சுக்கிறதுக்கு இந்த பீஸ் ரொம்ப அதிகமாக உதவுது. அதனால் இந்த மாதிரி பீஸை நம்ம அடிக்கடி சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதை வச்சு ஒரு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பெப்பர் பீஸ் மசால், இது சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு சின்னதாக பேன் வச்சு அதில் 1 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், இதையை சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம். நல்லா ரோஸ்ட் ஆகி அந்த வாசனை வந்ததுக்கப்புறமா அதையே நம்ம அந்த இடிக்கிறதுல போட்டு நல்லா கோர்ஸ் பவுடராக இடித்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பவுடரானால் போதும், ரொம்ப பவுட்ரு பண்ணணுன்றதில்ல. இந்த அளவுக்கு பவுடராக இருந்தால் போதும். அதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சு அதில் 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க, பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடணும். நல்லா வதக்குங்க, 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாம். பேஸ்ட்டை சேர்த்திட்டு நல்லா அதையும் வதக்கிக்கலாம். அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுலேயே 1 டீஸ்பூனுக்கு டொமேட்டோ பியூரி. நீங்கள் தக்காளி கட் பண்ணி போட்டு சேர்த்து செய்கிறத விட இந்த மாதிரி பியூரியாக நீங்கள் சேர்த்தும் போது இந்த டிஷ் ரொம்ப நல்ல டேஸ்ட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் இது நல்லா வதக்கிக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி இது 3 நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவைக்கு தகுந்த அளவு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கோங்க. நான் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் ஒன்றா சேர்த்து வதக்கிக்கிட்டே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ ஒரே 1 நிமிஷம் மூடி குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 1/4 டீஸ்பூனுக்கு இல்லைன்னா 1/2 டீஸ்பூனுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கறி மசால் தூள், இதெல்லாம் நம்மளோட டேஸ்ட்டுக்கு உகந்த அளவு சேர்த்திக்கோங்க. சேர்த்து அதை ஒரே 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அதில் இருக்கிற பச்சை வாசனை போகணும். கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த மசாலா மட்டும் குக் பண்ணிக்கலாம். பச்சை பட்டாணி சீக்கிரமாக வெந்துடும், அதனால் அதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. இப்போ பார்த்திங்கன்னா இதில் தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வதங்கிருச்சு. அந்த பச்சை வாசனையெல்லாம் போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பச்சை பட்டாணியை நம்ம இதில் சேர்த்திக்கலாம். 1 கப் பச்சை பட்டாணி நான் எனக்கு எடுத்திருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்து கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணினா, கொஞ்சமாக இல்லைனா 1 டேபிள் ஸ்பூன் தண்ணியை விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தண்ணியை விட்டு இந்த மசாலா இந்த பச்சை பட்டாணியோட சேரணும். அதுக்கு மாத்திரம் தண்ணி விட்டு அதை நல்லா கொதிக்க விட்டு கிளறுங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஒரு நல்லா வெந்துருச்சு, நல்லா வாசனையும் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இடித்து வச்சுருந்த அந்த மசாலா பொடியை போட்டு இதை நல்லா கிளறி விட்டு இறக்குனோம்னா சூப்பரான பெப்பர் மசாலா நமக்கு ரெடி ஆயிடும். இப்போ நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை சேர்த்திக்கலாம். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கிளறுங்க போதும். நல்லா வாசனையாக இருக்கும். இது அந்த சோம்பு மிளகு வாசனையோட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வின்டர் சீசனுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சர்விங் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சுட சுட வாசனையான பெப்பர் பீஸ் மசால் ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் இது கொடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை நம்ம அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்திட்டோம்னா ரொம்ப நல்லது. இதே மாதிரி நான்வெஜ் எல்லாம் சாப்பிட வேண்டாம் டயட் இருக்கிறவங்களுக்கு இது அதில் இருக்கிற அத்தனை ஸ்ட்ரென்த்தும் இதில் இருக்குது. அதனால் இதை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் செஞ்சு சாப்பிடுங்க. நாங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டோம். இதில் உங்களுக்கு காரம் குறைவாக வேணும்னா பெப்பர் அளவை கம்மி பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.